ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தி திணிப்பு இப்போ கூட என்கிட்ட ஒரு ட்விட்டரில் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஹிந்தி திணிப்புக்காக நீங்கள்லாம் அலையிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஹிந்தி திணிப்புக்காக நாங்கள் அலையவே இல்லை. ஹிந்தி திணிப்பு வந்தால் நாங்களே ஒத்துக்க மாட்டோம். மறுபடியும் இந்த பொய்யை நீங்கள் சொல்லாதீங்க. நாங்கள் தமிழுக்காக போராடுகிறோம். 5வது வரைக்கும் ஆரம்ப கல்வி தமிழில் வருகின்ற புதிய கல்விக் கொள்கைக்காக போராடுகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், ஆரம்ப கல்வி முழுவதுமே தமிழில் நடைபெற இருக்கின்ற புதிய கல்விக் கொள்கைக்காக போராடுகிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி தமிழில் இல்லாத இடங்கள் தான் அதிகமாக இருக்குது. தமிழ் மீடியமே குறைவாக இருக்குது. அதனால் நாங்கள் இன்றைக்கி உண்மையை உறக்கச் சொல்வதற்காக இப்படி கூட்டங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைய தினத்தில் இருந்து தொடர்ந்து எங்களது ஒவ்வொரு ஜோனாக கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அதில் மக்களுக்கான நல்ல திட்டங்களை நாங்கள் எடுத்துச் செல்வோம். நேற்றைய தினம் ஏதோ முதலமைச்சர் அப்படியே முழு இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துட்டாராம். பொய்யா திரும்பி பார்க்க வைக்கிறதுல என்ன உங்களுக்கு பெருமைன்னு நான் கேட்குறேன். தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்தில் போய் பாருங்கள். 2026 கூட எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள்.